நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் அறவழியில் போராடினால் தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு அளிக்கும் எனவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் சாலைகளில் போராட்டம் நடத்தக்கூடாது எனவும் கூறியுள்ள அமைச்சர் ராஜ்மோகன் நீட் தேர்வு நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு சட்ட அடிப்படையில் எதிர்கொள்ளும் என்று தெரிவித்துள்ளார். மாணவர்களினுடைய அறவழி போராட்டத்தை நாங்கள் அமைதியான போராட்டத்தை ஆதரிக்கிறோம், நல்ல மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயம் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டவரினுடைய கைதை கடுமையாக கண்டிக்கிறோம். இது ரெண்டு கருத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே எங்கேயாவது அவர்கள் இதை போன்ற அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த போராட்டங்கள் என்பது இங்கே அதையொட்டி நடைபெறுகிற போராட்டம் முறைப்படி காவல்துறையில் அனுமதி கோரி மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் அவர்கள் அனுமதி கோருகிற பொழுது அது சாத்தியம். ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணியோ அல்லது மக்களுக்கு இடையூறு செய்கிற பொழுதோ அது அதற்கான நடவடிக்கைகள் தான் எடுக்கப்பட்டது. மற்றபடி மாணவர்களின் அறவழி போராட்டத்தை நம்ம ஆதரிக்கிறோம். அப்புறங்க அன்றும் சரி இன்றும் சரி எப்போதுமே முற்றுமுழுதான நீட் முறை ஒழிப்பு என்பது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு. நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு, நீட் சீரமைப்பு கிடையாது. கம்ப்ளீட் நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு என்பது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு. 2 ஆண்டுகள் முன்பே இதை குறித்து விரிவாக நாங்கள் பேசியிருக்கிறோம். எனவே அன்றும் இன்றும் என்றும் நீட் ஒழிப்பு தான் எங்களுடைய நிலைப்பாடு. மாணவர்களின் அறவழி போராட்டத்தை ஆதரிக்கும்.